Plancks quantum theory. Plancks quantum theory. அதான் சொல்லு. WRTH2 என்னது? W W.R.H. with respect to ஷார்ட்கட் அது. with respect to ஏன்னா நிறைய எழுதிட்டு இருந்தால் ரொம்ப டைம் ஆகுன்றதுனால சில சமயம் இந்த மாதிரி எழுதுவேன். நீங்களும் அதே மாதிரி வச்சுக்கோங்க அதை. ஏன்னா நிறைய நீங்களும் எழுத வேண்டியிருக்கும் நோட்ஸ் எடுக்கும்போது, அதனால அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிளாக் பாடி ரேடியேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி வந்தது. ஸோ இது வந்து இட் எக்ஸ்பிளைன்டு தி அதோட லிமிடேஷன் இருக்கு இல்லையா, அதனால இட் எக்ஸ்பிளைன்டு த பிளாக் பாடி ரேடியேஷன் பிபிஆர். ஸோ இங்கே நான் அதை எழுதிக்கிறாங்க பிபிஆர். ஸோ ஹைலைட் பண்ணி ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு அது ஞாபகம் பார்க்கறது பிளாக் பாடி ரேடியேஷன். அதே மாதிரி ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். PEF வச்சுக்கோங்க. photoelectric effect. Okay, so it explained black body radiation எப்படி வருது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, அதே மாதிரி ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டையும் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, இது பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி. ஸோ இந்த பிளாங்க்ஸ் குவாண்டம்ல வந்து மேக்ஸ் பிளாங்க் அப்படின்றவர் ஒரு தியரி போட்டார். அந்த தியரி தான் நான் உங்களுக்கு முன்னால சொன்னேன். என்ன தியரி அப்படின்னா, இவரோட தியரியோட பாஸ்டுலேட் என்ன அப்படின்னா, அந்த ஒரு இந்த ரேடியன்ட் எனர்ஜின்னு முன்னால நம்ம சொன்னோம் இல்லையா, எலக்ட்ரோ மேக்னட்டிக்ல ஒரு சப்ஸ்டன்ஸை ஹீட் பண்ணும்போது அதுல இருந்து வெளியில வரக்கூடிய எனர்ஜிக்கு வந்து ரேடியன்ட் எனர்ஜின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த ரேடியன்ட் எனர்ஜின்றது வந்து இது வந்து கண்டினியூஸா வர்றது கிடையாது, இது வந்து டிஸ்கண்டினியூஸா வருது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. டிஸ்கண்டினியூஸா தான் எமிட் ஆகுது அப்படின்றது தான் இவங்க சொன்ன மெயின் பாயிண்ட். டிஸ்கண்டினியூஸா எமிட் ஆகுது. இந்தி எப்படி எமிட் ஆகுதுன்னு சொன்னா, அது வந்து ஸ்மால் பேக்கெட்ஸா எமிட் ஆகுது. ஸ்மால் பேக்கெட்ஸ் கால்டு குவாண்டா. ஸோ குவாண்டானா என்ன? இட் இஸ் a pocket of light, ஒரு quantity of light, the quantity of light that is emitted by the heated substance, continuous radiating substanceனால கொஞ்சம் கொஞ்சமா அதை எமிட் பண்றது, அதுக்கு பேர் குவாண்டா அப்படின்னு பேர் அது. ஸோ இதை நம்ம லைட்டுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா, லைட் சோர்ஸுக்கு நம்ம இந்த ரேடியன்ட் எனர்ஜி கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணோம்னா, அந்த குவாண்டான்ற வேர்டு வந்து ஃபோட்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இட் will be called as photon. ஃபார் இதெல்லாம் வந்து மாஸ்லெஸ், நோ சார்ஜ். இந்த ஃபோட்டான்றதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா there is no charge for this. for எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் மாதிரி இதுக்கு சார்ஜ் கிடையாது, அண்ட் அதுக்கு மாஸும் ரொம்ப கிடையாது. அதுக்கு இட் இஸ் a massless, chargeless particles called as photons. ஓகே, ஸோ பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி என்ன சொல்றது? ரேடியன்ட் எனர்ஜின்றது வரும். அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸை ஹீட் பண்ணோம்னாலோ, இல்லை அதில் லைட் அடிச்சு ஹீட் பண்ணாலோ, இல்லை கரண்ட் கொடுத்து ஹீட் பண்ணாலோ அது எனர்ஜியை எமிட் பண்ணும். அப்படி எனர்ஜியை எமிட் பண்ணும்போது அது குவாண்டம் எலக்ட்ரோ மேக்னட்டிக் தியரியில் சொன்ன மாதிரி கண்டினியூஸாக எமிட் ஆகாது, அது டிஸ்கண்டினியூஸாக எமிட் ஆகும். அப்படி டிஸ்கண்டினியூஸாக எமிட் ஆகும்போது விட்டு விட்டு வரும்போது அந்த ஒரு விட்டு வரத்துக்கும் வரக்கூடிய அந்த சைஸுக்கு பேர், அந்த குவான்டிட்டிக்கு பேர் பாக்கெட்ஸ். ஸ்மால் பேக்கெட்ஸாக அது வரும். அந்த ஸ்மால் பேக்கெட்ஸுக்கு பேர் குவாண்டா அப்படின்னு பேர். அண்ட் அதோட அந்த பாஸ்டுலேட் என்ன சொல்றது? அண்ட் த எனர்ஜி ஆஃப் த லைட் தட் இஸ் எமிட்டட், energy of that quantum, singular quantum, plural quantum, energy of that quantum is directly proportional to the frequency of the radiation. Frequency of the radiation என்ன? அதோட லைட், அதுல இருந்து வெளில வர லைட். So this energy E is proportional to the frequency of the radiation. அதான் நான் உங்களுக்கு முன்னால சொன்னேன்,
If you remove the proportionality factor, you get a constant called as Planck's constant. So this is called as Planck's quantum theory. E is equal to h nu, where h is equal to Planck's constant. Our partner experiment lenda or kandupidicha value vandu 6.626 into 10 power minus 34. 10 power minus 34. இந்த வேல்யூல நீ ஞாபகம் வச்சுக்கணும். சம்டைம்ஸ் கொடுப்பாங்க, சம்டைம்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஜூல்ஸ் செகண்ட். ஜூல்ஸ் செகண்ட். Planck's constant. H is given by this. So, இப்போ இதுக்கு வேற இதோட வேல்யூ எப்படி இருக்கணும். So, the total energy of a body மொத்தமா ஒரு கிராம் அயன் எடுத்துக்கிற, இல்லை ஏதோ ஒரு 10 கிராம்ஸ் ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிற, ஒரு மொத்த சப்ஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம்னா அந்த மொத்தத்தையும் நம்ம ஹீட் பண்ணும்போது அதுலேருந்து வரக்கூடிய அந்த டோட்டல் எனர்ஜி இருக்கு பத்தியா, அந்த டோட்டல் எனர்ஜி வில் பி த ஹோல் நம்பர் குவாண்டாவா இருக்கும். அதாவது E is equal to n into h nu. Okay, where n will be any integer. So அது டோட்டல் சப்ஸ்டன்ஸ்னுடைய எனர்ஜி எமிட்டடா இருக்கும் அந்த இடத்துல. இந்த இடத்துல வந்து நீ இப்ப நம்ம போன சாப்டர்ல படிச்சிருந்தாலும் நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இங்க இப்போ இதே குவான்டிட்டியை வந்து நம்ம 1 மோலுக்கு அந்த எவ்வளவு எனர்ஜி வரும் அப்படின்னு சொன்னா, that is 1 mole of quanta. 1 mole of quanta நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா என்ன இருக்கும், லைட்னு எடுத்துட்டோம்னா அது ஃபோட்டான்ஸ்னு சொல்லிக்கலாம். வேற ஏதாவது பார்ட்டிகுலர் இருந்தா குவாண்டான்னு சொல்லலாம். குவாண்டா எடுத்துட்டோம்னு சொன்னா that will be the Avogadro number of quanta அப்படின்றது Avogadro number of quanta. 1 mole is equal to Avogadro number of quanta. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த ஃபார்முலால 1 mole of anything will be equal to Avogadro number of that thing அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதே ஃபார்முலா தான் நான் இங்கே எழுதிட்டு இருக்கேன். இந்த குவான்டிட்டிக்கு பேரு 1 ஐன்ஸ்டைன் எனர்ஜின்னு பேரு. இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின். இது 1 ஐன்ஸ்டைன் எனர்ஜி அப்படின்னு பேரு. ஸோ வாட் இஸ் 1 ஐன்ஸ்டைன் எனர்ஜி? 1 ஐன்ஸ்டைன் எனர்ஜி அப்படின்றது 1 mole of quanta உடைய எனர்ஜி. So 1 mole of quanta உடைய எனர்ஜி, that is 1 Einstein energy E. 1 Einstein of energy, 1 Einstein of energy is equal to என்ன, Avogadro number into h nu. Avogadro number into h nu. Okay, so Avogadro number into h nu அப்படின்னு நம்ம சொன்னோம்னா that will be equal to h nuல வந்து நம்ம mu ஓட டெஃபினிஷன் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். c is equal to velocityக்கு இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம் இல்லையா. ஸோ இதுல வந்து mu என்ன வரும், இதுல இருந்து from this mu is equal to c by lambda. mu is equal to c by lambda இந்த ஈக்குவேஷன்ல இருந்து. ஸோ அந்த வேல்யூ நம்ம இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணேன்னு சொன்னா that will be equal to Avogadro number Na into h into mu வந்து c by lambda. Mu into c by lambda. So that will be, in short, Einstein energy E is equal to Na into hc by lambda. Einstein is equal to Na into hc by lambda. Okay, so இது வந்து it was able to explain the black body radiation explain பண்ண முடிஞ்சது, photo electric ஏதாவது explain பண்ண முடிஞ்சது. அதை அப்படி எக்ஸ்பிளைன் பண்ண சொன்ன போது தான் இந்த எக்ஸ்பிளனேஷன் இங்க கொடுத்தது. இந்த த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியினுடைய எக்ஸ்பிளனேஷன் இங்க கொடுத்ததுக்கான இதுதான் அதோட எக்ஸ்பிளனேஷன் என்ன. ஸோ அக்கார்டிங் டு திஸ் Planck's quantum theory, this is what is, அதை நம்ம இங்க போட்டுக்கலாம் அந்த இடத்துல. So this is the Planck's quantum theory. அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது இந்த இடத்துல தான் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வந்து இந்த மாதிரி அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். எக்ஸ்பிளனேஷன் ஃபார் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இப்படி சொல்றதுனால, so Planck's quantum theory was able to successfully explain both the black body radiation and
த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் ரெண்டுத்தையும் அதால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. இதுக்கப்புறமா சில டெவலப்மெண்ட்ஸ் வந்தது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீல்ஸ் போர் வந்து அவருடைய மாடல் ஆஃப் ஆட்டம் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னால் இருந்தக்கூடிய விஷயங்களை பற்றி நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இந்த விஷயங்களுடைய அடிப்படையில் தான் வந்து வச்சுட்டு தான் அவர் நீல்ஸ் போர் வந்து அவருடைய மாடல் ஆஃப் ஆட்டமாக அவர் ப்ரப்போஸ் பண்ணார். பட் நீ இதை 9th நீ ஏற்கனவே அதை படிச்சுட்ட. அது எப்படி வந்ததுன்றதுக்கான பேக்ரவுண்ட்